இன்னைக்கு வீடியோல நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி எனக்கு தெரியும். அதுல உள்ள டெக்னிக்ஸ்மே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட லைஃப்ல ஒரு பெட்டர்மென்ட் பார்க்க முடியல. என்னோட கோல் அச்சீவ் பண்ண முடியல. அதுக்குண்டான எந்த ஸ்டெப்ஸுமே நான் எனக்கு தெரிய மாட்டேது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது லைஃப்ல என்னென்ன தப்பு பண்றோம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே புதுசு அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம பண்ண வேண்டிய 2 விஷயங்கள் இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் நீங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த 2 விஷயத்தை தவிர்த்தா மட்டும்தான் உங்கள் கோலை சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் இப்போ டெய்லி கிராட்டிடியூட் எழுதுறீங்க அண்ட் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பட் ஒரு கோல் அச்சீவ் பண்ணும்போது அதுக்காக நீங்கள் ஒரு எஃபோர்ட் போடும்போது எந்த நல்லதுமே நடக்க மாட்டேது அப்படின்னு ஃபீல் பண்ணால் மிஸ்டேக் உங்கள் மேலே தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மெயினாக நம்ம பண்ண வேண்டிய டீடாக்ஸ் என்ன அப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டீடாக்ஸ் அப்படின்றது நம்ம உடம்புல உள்ள தேவையான கழிவுகளை வெளியேற்றுறது தான் டீடாக்ஸ். ஸோ டீடாக்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? நிறைய டயட் ஃபாலோ பண்ணுவோம், இல்லை ஏதாவது டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கும், அது மாதிரி கொடுப்போம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது உடம்புல உள்ள கெட்ட விஷயங்களை சுத்திகரித்து நல்ல விஷயங்களை உள்ளே கொண்டு போகிறோம். அதுதான் டீடாக்ஸ். இதே தான் லைஃப்லையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பட் இந்த டீடாக்ஸை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சோஷியல் மீடியா டீடாக்ஸ், இன்னொன்று பீப்புள் டீடாக்ஸ். இந்த சோஷியல் மீடியாவில் என்னோட லைஃப்பில் என்ன இம்பேக்ட் வருது? நான் ஒரு விஷயத்துக்காக, நான் ஒரு கோலுக்காக நான் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது கிடைச்சா போதும் இல்லை? இந்த சோஷியல் மீடியா பார்க்குறனால எனக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக ப்ராப்ளம் வர்றதே சோஷியல் மீடியாவில் தான். ஸோ அதனால என்னென்ன இம்பேக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்காக ஓடிட்டுருப்பீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாரோ ஒரு பெட்டர் ஜாப்பில் இருக்கும்போது, ஈவன் நீங்கள் ஒரு ஜாப்க்கே இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதுதான் உங்கள் கோல் அப்படின்னும் போது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஜாப்பில் இருக்காங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு போஸ்ட் போடும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? உங்கள் எனர்ஜியே ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி பண்ணும்போது நம்ம எனர்ஜி லெவல் ஃப்ரீக்வன்சியும் கம்மியாகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உங்கள் லைஃபுக்கு என்ன வேணுன்றதே தெரியாது. சோஷியல் மீடியாவில் எல்லா வகையான எமோஷன்களையும் நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்க. ஸோ அந்த தேவையில்லாத எனர்ஜிஸை நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது அதையும் உங்கள் லைஃப்பில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்கள் கோலுக்கு உண்டான அந்த டைம் டியூரேஷன் ரொம்பவே அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. சோஷியல் மீடியா நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சியே கம்மியாயிரும். நம்ம யூனிவர்ஸோட ஒரு விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி நம்ம யூனிவர்ஸ்க்கு அனுப்பிட்டு இருக்கோம். பட் நீங்கள் சோஷியல் மீடியா ரொம்ப கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த எனர்ஜி கம்மியாயிரும். நம்மளோட ஃபோக்கஸ் வேற எங்கேயோ போயிடும். இப்போ ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோமொபைலில் இருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது மட்டும் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் பார்க்க மாட்டீங்க. அன்வான்டாக எல்லா வீடியோவும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் கண்டிப்பாகவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சோஷியல் மீடியா நான் முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு ஸ்டார்டிங் பீரியடில் இது அவாய்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லிமிடெட் பீரியட் வச்சுக்கோங்க. அதுவுமே உங்கள் லைஃபுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் பாருங்கள். அன்வான்டட் கண்டென்ட் பார்க்காதீங்க. வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தூண்டுற வீடியோ பாருங்கள். லைக் ரொம்ப நெகட்டிவாக ஒரு வீடியோ, ஒரு சேட் வீடியோவோ, ஒரு சேட் சாங்ஸ் கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியில் இருக்கும்போது தவிர்க்க வேண்டிய விஷயம். அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சோஷியல் மீடியா கட் ஆஃப் பண்ண சொல்லலை. மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பீப்புள் டீடாக்ஸ். பீப்புள் டீடாக்ஸ் அப்படின்னும் போது இதுவுமே ஒரு காம்ப்ளிகேஷனான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பெரிய ஒரு கோல் இருக்குது. நான் ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும்போது உங்களை சுற்றி உள்ள மக்கள் உங்களை விட லோவான ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற மக்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. லைக் எப்பயுமே காசி பேசுகிற மாதிரியோ இல்லை உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பர்சன் யாராவது பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பக்கத்தில் வச்சிட்டிங்கனாலும் உங்களால் எந்த விஷயமே அச்சீவ் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் அந்த மக்கள் கூட அதிகமாக பேசும்போது என்ன உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அது போக நம்ம ஒரு லிமிடெட் பிலீஃப்ஸ் செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பிலீஃப்ஸுமே உங்களால் பண்ண முடியாமல் போயிடும். ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க?
நானும் இது மாரி பண்ணேன். பட் வந்து அது வந்து லாஸ் ஆயிடுச்சு. அந்த மாரி விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள தான் அதிகமா சொல்லுவாங்களே தவிர, யாரும் பாசிட்டிவா "நீ பண்ணு, பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி விஷயங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க லைஃப்ல நடந்த ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களால அந்த தொழில வந்து ப்ராப்பரா நடத்த முடியாம இருக்கலாம். இல்ல ஒரு ஃபோக்கஸ்டா இல்லாம இருக்கலாம். அந்த மாரி விஷயங்கள நீங்க கேட்கும்போது, உங்களோட எனர்ஜி லெவலுமே ரொம்ப லோவாக ஆரம்பிக்கும். ஸோ நெகட்டிவ் பீப்பிள்ஸ வந்து பக்கத்துல வச்சுக்காதீங்க. இந்த 2 விஷயங்கள நீங்க பண்ணும்போது தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்க ப்ராப்பரா உங்க லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.